ஹாய் எவ்ரிவன். அரிசி மாவு வச்சு ரொம்பவே குயிக்காக ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி, 1 டீஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையுமே சேர்த்து முதல்ல வந்து மாவு இந்த பட்டர் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி சும்மா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ஆனால் வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். மாவெல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு குட்டி பால் சைஸ்க்கு எடுத்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தால் வந்து லைட்டாக அழுத்துங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னாக்கா மாவு வந்து ஒட்டிட்டு வந்துடும். ஸோ லைட்டாக அழுத்துங்க. மாவு வந்து கிராக்ஸ் வரதான் செய்யும், ஏன்னா அரிசி மாவு இல்லையா. இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பில் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்து சுற்றிலும் வந்துட்டு ஃபோர்க்கால் லைட்டாக அச்சு பதிகிற மாதிரி வைங்க. அதையும் ரொம்ப அழுத்தக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த அச்சு வர அளவுக்கு வச்சுட்டு சென்டரில் வந்து ஃபோர்க்கால் அப்படியே குத்தி விட்டுற வேண்டியது தான். பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அப்படியே பொறுமையாக எடுத்திங்கன்னா நம்ம தட்டின மாவு வந்துடும். அதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான டீ டைம் ஸ்நாக். இது நீங்கள் பொரித்து எடுத்து கரண்டியில் எடுக்கும்போது திரும்ப உங்களுக்கு கிறிஸ்பி சவுண்டு வரும். இது வந்துட்டு மேக் அண்ட் ஸ்டோர் ஸ்நாக் தான். நீங்கள் வந்துட்டு எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். அப்படியே மொறு மொறுன்னு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.